கண்மலையாகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தயாபரர் நீங்க தான், எனக்கு அடைக்கலம் நீங்க தான், நம்பினவர் நீங்க தான் சொல்லி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில எப்படியா இருந்தார்னு சொல்லி அதை அறிக்கையிட்டு துதிக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம 1 மணி நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். 2 விதமா ஆண்டவரை துதிக்கலாம். முதலாவது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி அவர் நாமத்தை சொல்லி நம்ம துதிக்கிறது. இரண்டாவது, அவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் இருந்தார், அவர் என் வாழ்க்கையில நல்லவரா இருந்திருக்கிறார்ல, நமக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார், நம்ம கண்ணீரை துடைத்திருக்கிறார், நமக்கு ஆறுதலின் தேவனா இருந்திருக்கிறார்ல. அப்ப எல்லாவற்றையும் சொல்லி நம்ம ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு எத்தனையோ சூழ்நிலைகள்ல நமக்கு உதவி செய்திருக்கிறார்ல, அது எல்லாவற்றையும் நினைத்து நம்ம ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். ஆண்டவரிடத்துல முழு இருதயத்தோடு நீங்க இருதயத்தை ஊற்றி நம்ம அவரை துதிக்கும் போது தேவ பிரசன்னம் அந்த இடத்துல வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இல்ல, எந்த இடத்துல அவர் நாமத்தை நீங்க உயர்த்துறீங்களோ அங்க தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. இந்த நேரத்துல கூட நீங்க இருக்கிற இடங்கள்ல இருந்து தாவீதை போல எனக்கு தயாபரர், என்னுடைய கண்மலை நீங்க தான் சொல்லி உங்க வாழ்க்கையில இயேசப்பா எப்படிப்பட்டவராய் இருந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவர் நல்லவராய், அவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருந்திருக்கிறார். எல்லாவற்றையும் இந்த 1 மணி நேரமும் நினைத்து பார்த்து இருதயத்திலிருந்து நம்ம சொல்லி ஆண்டவரை துதிக்க போகிறோம். பாடல் வரிகளை மாத்திரம் நம்ம பாட போகிறது இல்லை, என் வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்னு சொல்லி அதை நினைத்து பார்த்து நம்ம சிந்தையில் அதை வைத்து நம்ம ஆண்டவரை மனதார சொல்லி துதிக்க போகிறோம். நம்ம சேர்ந்து துதிக்கலாமா? நம்ம கூட இருக்கிற சகோதர